ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி கஞ்சி குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாசிப்பருப்பை வாட்டரில் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி 25 பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம வீடே மணக்கிற அளவுக்கு ஸ்மெல் வரும். இப்போ இது வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்தது நம்ம ராகி வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ ராகி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ராகியோட யூஸஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். குழந்தைங்களுக்கு இந்த ராகி கஞ்சி ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா சப்பியாக இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, வெயிட் கெயின் ஆவாங்க, அவங்களோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இதை ரெகுலராக எடுத்துட்டால் ரொம்ப ஹெல்த்தி. 6 மாத குழந்தையிலேருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் இதை எடுத்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு ஃபுட்டு. யாரோட பாடியெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்க இதை எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி. ஃபீடிங் மதர்ஸ் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அவங்க பாடிக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வை இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ராகியில் பாசிப்பருப்பையும் பாதாமியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ராகி மாவு ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். நம்ம கிண்ட கிண்ட கஞ்சியும் நல்லா திக்காயிட்டே வரும். இன்றைக்கி நான் தண்ணி ஆட் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் பால் ஆட் பண்ணி கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா 1/2 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸ் பால் அப்படி கூட ஊற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் அது திக்காக ஆரம்பிக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். நீங்கள் டேஸ்ட்டுக்காக குக் பண்ணும்போதே ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான ராகி கஞ்சி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹலோ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.